இன்றைக்கி நம்மக்கிட்ட தேவையில்லாத அன்வான்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருந்துச்சுன்னா எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்கள் ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் ரைட் சைடில் மேலே இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேவா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்கும்: டீஆக்டிவேட் பேஜ், அன்பப்ளிஷ் பேஜ், delete பேஜ். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் delete பேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து delete பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ படித்து பார்த்துட்டு கண்டினியூ பட்டனை ஜஸ்ட் டேப் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இந்த 2 ஆப்ஷனையும் மைண்ட் பண்ண தேவையில்லை. கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள், அடுத்த பேஜ் போயிடும். இந்த பேஜில் உங்களோட பேஜ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சுட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மெயின் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே அக்கௌண்ட்டை வந்து delete பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான்.